ஹே ஸ்குவாட், வெல்கம் பேக்ங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கார்கில் மெமோரியல் பாயிண்ட். அங்கே தாங்க நிற்கிறோம். அங்கே உள்ளே வரும்போதே ஒரே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க சீரியஸாக. ஏன்னா நம்ம நாட்டுக்காண்டி போராடி வீர மரணம் அடைஞ்ச நம்ம நாட்டு சோல்ஜர்ஸோட மெமோரியல் பாயிண்ட் தாங்க இது. அதாவது இந்த வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1999 அந்த பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தான்காரவங்க நம்மளோட நாட்டு ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றுறதுக்கு ஊடுருவி இருக்காங்க. அப்படி வரும்போது நம்ம நாட்டு இந்தியன் ஆர்மி கண்டுபிடிச்சி இதுக்கு ஆக்ஷன் பண்ணதாங்க இந்த கார்கில் வார். இந்த வாரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபைட்டு, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் தாண்டி கடைசியில் இந்த வாரை நம்ம இந்தியன் ஆர்மி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதில் அந்த ஜெயிச்சது சொல்லலாம். ஆனால் அதுக்கு இவ்வளோ உயிர் தியாகம் போயிருக்குங்க. இவ்வளோ சோல்ஜர்ஸ் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியன் ஆர்மியை சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நாட்டை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்காம கைப்பற்றி இவ்வளோ சோல்ஜர்ஸ் போய் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க ஸ்குவாட். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு சீரியஸாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த சைடு மியூசியம் இருக்குது பாருங்க. அவங்க யூஸ் பண்ண சில திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிலை வச்சுருக்காங்க ஸ்குவாட். நம்ம அந்த மியூசியம்குள்ளே போயிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இதாங்க மியூசியம். உள்ளக்க கேமரா அலௌடு கிடையாது. உள்ளக்க நம்ம மியூசியம்குள்ளே போயிட்டுங்க. மியூசியம்குள்ளே போனோடனே சீரியஸாக நமக்கு அப்படியே மைண்டே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸ் அண்ட் பாகிஸ்தான் ஆர்மிகிட்டேருந்து கேப்சர் பண்ண சில வெப்பன்ஸு ப்ளஸ் அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருந்துச்சுங்க. உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளக்க கேமரா அலௌடு இல்லை, அதனால் நம்மளால் எடுக்க முடியலைங்க.